கேள்றா உனக்கு நான் தரேன்னாரு. எதை கேட்டாலும் தருகிறேன்னு சொன்னா. ஆமா. சரி. நீ என்ன கேட்டுப்ப? நானா இருந்தா ஒரு 10 அடுக்கு மாடி வேணும், ஒரு 10 பவுன் வேணும், ஒரு கார் வேணும், ஒரு பெருசுல கார் வேணும்னு கேட்டேன். அதுதான் முட்டாள்தனம். நீ சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா கேக்குறேன்? என்ன? செத்து போன என் தாய் உயிரோட வேணும்னு கேட்டான். அதே சாமி மண்டையில மூலக்குது. செத்து போன தாய் உயிரோட வேணும். என் காதிலே ஒரு மந்திரத்தை கொடுத்து கையில ஒரு தீர்த்தம் கொடுத்தாரு. கிடு கிடு கிடுன்னு எடுத்துட்டு போனோம். போன அவசரத்துல எங்க அம்மா தலையை எடுத்து அந்த வண்ணார் பெண் முண்டத்துல வச்சுட்டோம். முண்டத்துல வச்சுட்டீங்க. அந்த வண்ணார் பெண் தலையை எடுத்து எங்க அம்மா முண்டத்துல வச்சுட்டோம். சரி. உயிர் கொடுத்துட்டோம். உயிர் கொடுத்துட்டீங்க. பார்த்தாரு எங்க அப்பா. எது மனைவி எது கால் ஏற போனே தெரியல. அதனால கலியுகம் பிறக்கும். கலியுகம் பிறக்கும். இந்த கலியுகத்துல நீ உருமாறியா போ என்று சபித்தா. உருமாறியா போ என்று சபித்தா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு பூலோகத்துல உட்காந்துக்கிறவன் எங்க அம்மா தான். சரி. அந்த காலிகார பெண்ணு மாறி இவ உருமாறி. உருமாறி. இந்த காலிகார பெண்ணுக்கு பசங்க இல்ல. பசங்க இல்ல. ஒரே ஒரு புருஷன் வயசாயிருச்சு. புருஷன் மண்டாட்டி தான். புருஷன் மண்டாட்டி 2 பேர் தான். அந்த புருஷன் ஒருத்தன் தான் நிக்கிறான். சாமி என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி காப்பாத்த வெட்டிவிட்டேன். கலியுகம் மனுஷன் ஜென்மம் பிறக்க அதுல மாரியாப்பா சொல்லிவிட்டேன். நான் சோத்துக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவன் கேக்குறான்டா. அவன் கேக்குறான். செத்து போன அதனால அவர் என்ன செய்ய எங்க அப்பா என்ன சொன்னா? பயப்படாதப்பா, இந்த கலியுகத்துல உன் பொண்டாட்டிக்கு வருஷம் ஒரு நாள் நோம்பி போடுவாங்க. வருஷம் ஒரு நாள் நோம்பி வருஷம் வருஷம் கல்யாணம் நடக்கும். வருஷம் வருஷம் கல்யாணம். சாட்டு தோட்டியா போன்னு சொன்னாரு. சாமி இன்னைக்குமே மாரியா கோயில சாட்டு நோம்பி போட்டா சாட்டு தோட்டி இல்லாத நோம்பி போடுறாங்களா? இல்ல இல்ல சாட்டு தோட்டி கேட்டு பாடுறா. சாமி சாட்டு தோட்டி இல்லாத நோம்பி போட முடியுமா? அவர் சாட்டு தோட்டியா போக சொன்னாரு. இதுதான் 4வது பரசுராம அவதாரம், 5வது வாமன அவதாரம். என்னுடைய அவதாரமா 10 அவதாரங்கள். அப்படி 10 அவதாரம் முடிஞ்சு இந்த துபாபர யுகத்துல என்னை பெற்ற என் தாய் தந்தை யாரு? வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கு நான் மகனா பிறந்தேன். மகனாய் பிறந்தீங்க. எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? ஆவணி மாசம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விடிய காலை சனிக்கும் சேராத வெள்ளிக்கும் சேராம வெள்ளிக்கும் சேராம நான் 3ஆம் ஜாமத்துல நான் 8வது ஜலமாக மாலை சுத்தி பிறந்தேன். கொலல 8ஆம் போரா பிறந்திருக்கிற. அப்படியா? 8ஆம் போரா பிறந்தா எட்டி வச்சு விட்டு குட்டி சேர்ந்து தான் சொல்லுவாங்க. வராது வராது. என் வீட்டுக்கு வராது, கொள்ளக்கார வீட்டுக்கு போ. வைத்தியரா எட்டி வச்ச ஊடு குட்டி சேர்ந்துடுறா. பின்ன நான் எட்டி வச்ச ஊடெல்லாம் 8 அஷ்டலட்சுமிகளை கூட வருவாங்க. ஓ 8 அஷ்டலட்சுமி பின்னாடியே வருவாங்க. 8 பத்தி கேவலமா நினைக்காத. 1 நம்பர் போட்டா எப்படி வரும்? ஓ ஒரு சின்ன கணக்குலயே முடிக்கிற. 1 மேல இருந்து கீழே வருது, 2 மேல இருந்து கீழே வருது, 3 மேல தொடங்கி கீழே வருது, 4 மேல இருந்து கீழே வருது, 5 மேல இருந்து கீழே வருது, 6 மேல இருந்து கீழே வருது, 8 7 மேல இருந்து கீழே வருது, 8 மேல தொடங்கி மறுபடியும் மேலே தான் முடியும். ஆமா மேல போய் தான் முடியும். எட்டி வச்ச வீடு குட்டி சேர்ந்து கிடையாது. சரி சரி. அப்படி நான் வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் நான் மகனாக பிறந்து ஏன் இந்த மகாபாரதத்துக்கு கண்ணனாக பிறக்க வேண்டும்? கண்ணனா பிறக்க வேண்டும். காரணம் என்ன? என்ன காரணம்? நண்பா, பல ஆண்டுகளுக்கு முன் எனது வைகுந்த பீடத்திலே நான் நித்திரையாக இருந்தேன். அப்ப யார் எனக்கு காவல் இருந்தார்? ஜெயன் ஜெயன் விஜயன் இருவரும் காவலாக இருந்தார். ஜெயன் ஜெயன் விஜயன். ஆமா காவல் இருந்தார். அதே நேரத்தில் என்னை பார்க்க
பார்க்க யார் வந்தார்? யார் வந்தார்? ஜனகர்கள் இருவர் வந்தார். இருவர் வந்தார். ஜனகாரிகள் இருவர் வந்தார். ஆமா. நீங்க நித்திரையில் இருக்கும்போது என்ன செய்தார்? எந்த கடவுளை பார்க்க தடுப்பீங்களோ அதே கடவுளுக்கு நீ எதிரியாக பிறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். எதிரியா பிறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். 7 பிறவை பிறந்தா எனக்கு நண்பனா பிறக்கணும். 3 பிறவை பிறந்தா எனக்கு எதிரியா பிறக்கணும். எதிரா அவளுக்கு சாவடிமுன்னு கேட்டான். அவங்களுக்கு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்னன்னு? எங்களை 3 பிறவை எதிரியாக பிறக்க சொல்லுங்க, மீண்டும் ஒரு பாதத்துக்கு வரன்னு சொன்னாங்க. முதல் யுகத்துல யாராக பிறக்க செய்தேன்? இரணையாச்சனாக படித்தேன். அவனையும் அடித்தேன். சரி. 2வது யுகத்துல ராவணன் கும்பகர்ணனாக பிறக்க செய்தேன். ராவணன் கும்பகர்ணன் அவனையும் வதம் செய்தேன். 2 ஜென்மம் முடிஞ்சிருச்சு. இந்த துபாபர யுகத்துல என் மாமனாகிய கஞ்சன் கம்சனாக பிறக்க செய்தேன். பிறக்க செய்தீங்க. அவனையும் அழித்தேன். முடிச்சீங்க. இப்படி அழிக்கின்ற நேரத்தில் ஒருவன் தான் என்ற அகம் கொண்டவன். அகம் கொண்டவன். அவன் எப்பேற்பட்டவன்? அவன் எப்பேற்பட்டவன்? 1000 திறம். 1000 திறம். 2000 கரம். 2000 கரம். அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது. எல்லாவா கொல்லவா யாராலுமே முடியாது. நான் யோசித்து பார்த்தேன். எப்படி? என்னுடைய உடம்புல பகுதியாக பார்த்தேன். நரன் நாராயணாக அவதரித்தேன். நரன் நாராயணன் அவதரித்து நரன் சண்டை செய்வது, நாராயணன் தவறு செய்வது, இப்படியே எல்லா திறங்களை வெட்டி இமயமலை போல் குமித்து விட்டோம். 999 திறத்தை வெட்டிட்டீங்க. ஆமா. சரி. ஒரு திறம் 2 கரமட்டி எங்கே ஓடியது? எங்க? சூரிய பகவானிடத்தில் தஞ்சம் என்று ஓடியது. அபயம் என்று ஓடியது. அந்த சூரியன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? அவனை உள்ளங்கையில் எல்லிக்கையை காமித்து பூஜித்து விட்டான். புஜித்தார். பின்னோக்கி நான் சென்று கேட்டேன். அதுக்கு சொன்னா சூரியா, கடவுளே, இவன் பழியை உங்களால தீர்க்க முடியாது. ஏன் என்றால் இவனை மகாபாரதத்துல கர்ணனாக பிறக்க செய்கிறேன். அப்பொழுது உன் பழியை தீர்த்துக்கொள் என்று உரைத்தார். அந்த கர்ணனை மடிக்கு நான் மகாபாரதத்துக்குள்ள கண்ணனாக பிறந்திருக்கிறேன். நான் யாருக்கு சகாயன்? யாருக்கு சகாயன்? நம்பினவருக்கு நடராஜன், நம்பாதவனுக்கு நடராஜன். என்ன நீ நம்புறியா இல்லையா? நம்புறேன். சொல்றேன் கேளு. சொல்லுங்க. நம்பியிருந்த பாண்டவருக்கு ராமர். சரி. நம்பாத துரியோதனனுக்கு யமனாக இருக்கிறேன். சரி. பாண்டவர் யாரு? துரியோதனன் யாரு? பாண்டவர் அத்தை மகன். சரி. துரியோதனன் அத்தை மகன். சரி. நான் ஏன் ஒரு தலைபட்சமா இருக்கணும்? ஏன் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிற? நண்பா, தர்மம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு தாய் தோங்கி நிற்கும். இந்த சபையில யாராவது ஒரு 10 ரூபா தானம் பண்ணாங்களா அவங்களுக்கு நேரம்னாலும் சரி, அவங்க பேர பிள்ளைக்காவது அந்த தர்மம் போய் சேரும். தர்மம் போய் சேரும். ஆனா அதிர்மா நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு அழியும். கண்டிப்பா அழியும். உண்டா இல்லையா? உண்டுதான். உண்டு. உண்டுன்னா உண்டு, இல்லன்னா இல்லன்னு. உண்டப்பா உண்டு. அதனால நான் தர்மத்தின் புறம். சரி. துரியோதனன் அதர்மத்தின் புறம். அதர்மத்தின் புறம். பாண்டவர்கள் 5 பேர். அது மொழியை சொல்லிருப்பாங்க. துரியோதனன், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். கௌரவர்கள் 100 பேர். துரியோதனன், துச்சோதனன், துர்தர்சனன், குன்முகன், சலந்தன், சகன், சுமன், குண்டன், அருந்தன், போகவன், உத்தந்தன், சித்தியோதி, சித்திரன், சிவன், சித்திரன், இப்படி 100 பேர்.
அவங்களுக்கு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்டார். சரி. நாடு கொடுக்க மறுத்த துரியோதனன் எண்ணற்ற சதிகளை செய்தார். எல்லாத்திலையும் நானே காத்து வந்தேன். ஆமா, யார? பாண்டவர. ஆமா. மீண்டும் நாடு கேட்டார். அதுக்கு என்ன உரைத்தான்? 12 வருஷம் கானகத்துல இருக்கணும். கானகத்துல இருக்கணும். எப்படி? 12 வருடம் கானகம் ஆளணும். ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசத்துல மறைந்து வாழணும். ஐயாப்பா, அஜ்ஞாதவானம் அப்படின்னா என்ன? 12 வருஷம் கானகத்துல இருக்குன்னு சொல்றேன், நான் ஏத்துக்கிறேன். அஜ்ஞாத ஆண்டுன்ற இதுதான் பாண்டவர்னு யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. ஓ, பாண்டவர் என்ன கண்ணுக்கு ஆமா, தெரியக்கூடாது. தெரிஞ்சா மறுபடியும் 12 வருஷம் கானகம்னு இவன் கட்டளை. ஓஹோ, இவரோட கட்டளை. அவன் இட்ட கட்டளை பிரகாரம் பாண்டவர்கள் 1வது சூரியவனம், 2வது ராமரிசி வனம், 3வது முறுக்குமாரிசி வனம், 4வது நச்சிப்பயிர் வனம், 5வது சைந்து வனம், 6வது காமதேன் பர்வதம், 7வது கெந்திரு வனம், 8வது அதாவது குருமகாரிசி வனம், 9வது குருமகாரிசி வனம், 10வது பேரண்ட வனம், 11வது ஊக்கிரி வனம். இப்படி 11 ஆண்டு முடித்து 12வது வனத்திலே பாண்டவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? நண்பா, கடவுளே, படுப்பதற்கு பாய் இல்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, தண்ணி இல்லை, புதிப்பதற்கு காய்கறிகள் இல்லை, சாப்பாடு இல்லை. எங்கு பார்த்தாலும் வெறும் வறண்ட பூமியா இருக்குது இந்த காசிபுரம் வனத்துல. வறண்ட பூமியா, பாலமா பூமி வெடித்து இருக்குது. ஆமா. துரியாதட்ட கட்டாத பிறகு இந்த ஒரு வருஷம் எப்படி வாழ்றது? இந்த ஒரு வருஷம் வாழ்ந்துட்டா நம்ம எப்படியாவது துரியாதட்ட நாடு பெறலாம்னு என் அப்பாவியாக்கிய பாண்டவர்கள் எப்படி வாழ்வோம் என்று தெரியாமல் இந்த பாலடைஞ்ச வனத்தை காசிபுரம் வனத்துல என தோற்றம் செய்கிறார். நான் பாண்டவரை பார்க்க போவதாக இருந்தாலும் நான் எங்க போனாலும் என் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தான் போவோம். அப்படியா? ஆமா. ஏப்பா, பரவாயில்ல, நல்ல பழக்கம் தான். அதனால மனைவி யாரு? ஆதிலட்சுமி இருக்கிறார். நான் அழைத்தான் என்று அழைத்தவா பாண்டவரை சந்திக்கிறேன்.